அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட். இன்றைக்கி கல்யாணம் காலை விடிஞ்சிருச்சு. இந்த வாசலில் மரப்பு இருக்குல்ல, வாச மரப்புன்னு சொல்லுவோம்ல, அது ஹட்டாக செஞ்சது எங்கள் மச்சி. 6 மணி இருக்கும். பியூட்டிஷியன் வந்துட்டாங்க மேக்கப் பண்ணுறதுக்கு பொண்ணுக்கு. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து தான் வர வளைச்சாங்க. அப்புறம் மேக்கப் போட்டுட்டு போனதோடு நாங்கள் எல்லோரும் வீடியோ எடுத்தோம். வீடியோ எடுத்த பிறகு நான் மருதாணி விட்டதை காட்டவே இல்லை, அது செவந்தத்தை. அதோட அதையும் காட்டிட்டு அப்புறம் பொண்ணை ரெடி பண்ணி நாங்கள் அனுப்பி விட்டுட்டோம் காரில் மண்டபத்துக்கு. அப்புறம் நாங்கள்லாம் மண்டபத்துக்கு வந்து வேனு பிடிச்சி போனோம். வேனில் வந்து நாங்கள்லாம் குரூப் சால் போட்டிருந்தோம், ஒரு காக்கியும் ஊதாவும். அப்புறம் மண்டபத்துக்கு போனால் அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க முன்னாடியே இருந்தாங்க எங்களை வரவேற்கிறதுக்கு. ஏன்டா இது வந்து மாப்பிள்ளை வீட்டில் தான் கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போ இன்றைக்கி வந்து வலிமா விருந்து அவங்க தான் கொடுக்குறாங்க. பொண்ணு அங்கே இருந்துச்சு. நாங்கள் பார்த்துட்டு நாங்களும் வந்து வரவேற்கிறதுக்கு வந்து நின்றோம். ஏன்னா நம்ம கூப்பிட்டப்போ இருப்பாங்கள்ல. அப்போ ஒரு பேபி, க்யூட்டான பேபி என்னையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. வீடியோ எடுக்கிறேன்ட்டு பக்கத்தில் எல்லோரும் கூப்பிட்றாங்க, பார்க்கவே இல்லை, என்னையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அதோட எங்கிட்ட பார்த்தா மாப்பிள்ளை வந்து இறங்கிட்டாங்க. பிளாக் கலர் காரில் பிளாக் கலர் கோட்டு சூட்டு போட்டு வந்தாங்க. அப்புறம் நிக்காக பண்ணுறதுக்கு வந்து நம்ம மேடையில் வச்சுட்டாங்க, நிக்காக மேடையில். அப்புறம் மகர் வந்து பொண்ணுக்கு வந்து 7 பவுன் வளையல் போட்டாங்க. அப்புறம் நிக்காக ஓதி முடித்த பிறகு கையழைச்சி விட்டாங்க. கையழைச்சி விடுறதுனா எவ்வளவு கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் கைவிடக்கூடாதுங்கிறது தான் இது வந்து அதுக்கு பொருந்தும். அதோட மாப்பிள்ளையும் பொண்ணையும் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு மண்டபத்தில் சாப்பாடு வச்சுட்டாங்க. அதோட போனால் அங்கே எல்லோரும் வச்சு நாங்கள் பந்தி வைக்கலான்னு போனோம். ஆல்ரெடி பந்தி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஏன்டா இது வலிமா விருந்துங்கிறதுனால மாப்பிள்ளை வீட்டிலையே எல்லாமே பண்ணிடுவாங்க, எங்களை ஒன்றுமே பண்ண விடலை. சரி வந்தவங்களை வரவேற்றுக்கிட்டு இருப்போமே அப்படின்ட்டு பண்ணினோம். பிரியாணி, தயிர் வெங்காயம், தாளிச்சா, கத்திரிக்காய் பச்சடி, கோழி பொரிச்சு எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து நாங்கள் ஒரு 3-4 பந்தி முடிஞ்ச பிறகு நாங்களும் சாப்பிட்டோம். இது வந்து நம்ம எல்லா ஆண் பிள்ளை பெற்றவ அனைவரும் வந்து நம்ம வந்து வலிமா விருந்து கொடுக்கணுங்கிறத வந்து நம்ம முடிவு பண்ணிக்கணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.